நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் நிவேதா ஜெகநாதன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கும் மக்கள், வெள்ளத்தில் மூழ்கியது காலிமுகத்திடல். ரணில் விக்ரமசிங்க மீண்டும் பிரதமராக பதவியேற்ற பின் நாளை முதற் தடவையாக பார்லமெண்ட் கூட்டம். எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை இலக்கு வைத்து ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி அடுத்த கட்ட நகர்வு. நிதி மோசடி குற்றச்சாட்டில் மாலைதீவு முன்னாள் ஜனாதிபதி மீது போலீசார் விசாரணை. ஹங்கேரியில் அரசுக்கு எதிராக தொடர் ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். தேசிய ஜனநாயக முன்னணி என்ற பெயரில் கூட்டமைப்பு ஒன்றை உருவாக்க உள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். காலிமுகத்திடலில் இடம்பெற்ற நீதிக்கான போராட்ட பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் கருத்து தெரிவிக்கையில், நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை இல்லாது ஒழிப்பதற்கு எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு 3/2 பெரும்பான்மை வாக்குகளை வழங்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் எந்த காலத்தில் தேர்தலை நடத்துவது என்பது தொடர்பில் அனைத்து கட்சிகளிடமும் கருத்துக்களை பெற்றுக்கொள்ள தீர்மானித்துள்ளதாகவும், மேலும் ஐக்கிய தேசிய கட்சியில் உள்ள அனைத்து குறைபாடுகளையும் கண்டறிந்து அவற்றை எதிர்காலத்தில் பூர்த்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் பிரதமர் இதன்போது தெரிவித்துள்ளார். මම මේ යෝජනාව අපේ කෘත්‍යාධිකාරී මණ්ඩල ඉදිරිපත් කරනවා. අය කිසිම සැකයක් නැහැ. අපේ අය ඔක්කොම එකතු වෙයි කියලා ප්‍රජාතන්ත්‍රවාදය ඇති කරන්න විශාල සම්දානයක්. ஐக்கிய தேசிய கட்சியின் வெற்றி கொண்டாட்ட பேரணி இன்று கொழும்பு காலிமுகத்திடலில் இடம்பெற்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் வெற்றியை கொண்டாடும் முகமாக ஏற்பாடு செய்யப்பட்ட மக்கள் பேரணியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அக்கட்சியின் உறுப்பினர்கள் இங்கு கருத்து தெரிவிக்கையில், இதேவேளை கருத்து தெரிவித்த ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச, பிரதமராகுமாறு தனக்கு 10 தடவைகள் அழைப்பு விடுக்கப்பட்டதுடன் சபாநாயகர் கரு ஜெயசூரியவுக்கு 14 தடவைகள் அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். தனக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட 10 தடவைகளும் பிரதமர் பதவியை வேண்டாம் என்று கூறியதை போன்றோ சபாநாயகரும் 14 தடவைகள் பிரதமர் பதவியை வேண்டாம் என்று கூறினார் என தெரிவித்த சஜித், தனக்கு சுயகௌரவம் பெருமதியானதை போன்று தனது தந்தையும் பெருமதியானவர், தாயும் பெருமதியானவர் என குறிப்பிட்டார். ඔබලාගේ මුදල් පසුම්බියට මුදල් ගලායන යුගයක් අපි බිහි කරනවාමයි කියමින් ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ரகசிய வாக்கெடுப்பை நடத்தாது. அவ்வாறு இரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்படுமானால் நாமல் ராஜபக்ச தோல்வியடைவார் என ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் நவீன் திசாநாயக்க கூறினார். ராஜபக்சக்கள் அதிகாரத்தை கையில் எடுப்பதற்காக சூழ்ச்சி செய்கின்றனர். நாளையிலிருந்தே போராட்டம் ஆரம்பமாகும். இந்நிலையில் எமக்கு இருக்கும் சவால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அல்ல, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவும் மஹிந்த ராஜபக்சவுமே எமது சவால் என்று அவர் மேலும் தெரிவித்தார். அத்துடன் எமது கட்சியின் தலைவர் சிறந்த போட்டியாளர், அவருடன் போட்டியிட எவரும் இல்லை என்று நவீன் திசாநாயக்க கூறினார். පක්ෂය වෙනුවෙන් කර කැපවීම අපි කවදාවත් අමතක කරන්නේ නැහැ කියන එක පැහැදිලිව තමුන්නාන්සලාට ප්‍රකාශ කරනවා. இதேவேளை இங்கு கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா, மத்திய வங்கியின் பிணைமுறி விவகாரம் பற்றி பேசுபவர்களுக்கு ஸ்ரீலங்கன் விமான சேவை எவன்கார்ட் சம்பவம் மறந்துவிட்டது என தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த ஆட்சியில் துறைமுகங்கள் அமைக்கப்பட்டது, கப்பல் வரவில்லை, விமான நிலையத்தை அமைத்தனர், விமானங்கள் வரவில்லை என்றும் சரத் பொன்சேகா இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. හමුදාවට බැදෙනකොට රුපියල් 4ක් තිබුණ ඩොලර් එක හැමදාම ටිකෙන් ටික ගණන් ගියේ. ඒ තත්ත්වය මේ රටේ දිගින් දිගටම තිබුණා. මේ තත්ත්වේ නවන්න ගන්න තමයි, මේ තත්ත්වේ වෙනස් කරන්න තමයි තමුන්නාන්සලා අපෙන් බලාපොරොත්තු වෙන්නේ. අපි ඒක හින්දා තමයි හෙමින්
නමුත් ශක්තිමත්ව தொடர்ந்து இங்கு கருத்து தெரிவித்த பார்லமெண்ட் உறுப்பினர் பட்டாள் சம்பிக்க ரணவக்க மஹிந்த ராஜபக்சவால் இதுவரை எதையும் செய்ய முடியாது என்பதை புரிந்து கொள்வதற்கு கிடைத்த நல்ல சந்தர்ப்பம்தான் கடந்த 50 நாட்கள் என தெரிவித்துள்ளார். இன்றைய நிலையில் பார்லமெண்டத்தில் பழமிக்க அரசாங்கத்தை அமைப்பது அவசியமாகும். அதேபோல் எமது இறுதி இலக்கு 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலாகும். ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் பழமிக்க பார்லமெண்டத்தை அமைப்பது அவசியம் என்றும் சம்பிக்க ரணவக்க இதன் போது குறிப்பிட்டுள்ளார். මහින්ද මහත්තයෝ ඇවිල්ලා බලන්න ගෝල් බේස් එකට ඇවිල්ලා ඉන්න ජනගඟ තමුන්නාසව පෙරද්දුවේ මේ රටේ ශ්‍රී ලාංකික ජනතාවයි කියන එක අපි මතක තබා ගත යුතුයි. இதேவேளை இங்கு உரையாற்றிய பார்லமெண்ட் உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் ஐக்கிய தேசிய கட்சியினருக்கும் தற்போது விடுதலை புலிகள் என்று முத்திரை குத்த முயற்சிக்கின்றார்கள். இந்நாட்டில் அனைத்து இனத்தவரையும் ஒன்றிணைத்து ஒருமித்த நாடு என்ற வகையில் முன் செல்வதற்கு ஒத்துழைப்பு வழங்கத்தக்க தலைமைத்துவம் வடக்கில் உருவாகியுள்ளது. அவர்களுடன் இணைந்து செயற்படுகையில் புலிகள் என்கின்றார்கள். இந்நாட்டில் ஜனாதிபதியாக நாங்களே அவரை அமர வைத்தோம். எனவே அவரது செயற்பாடுகள் தொடர்பில் கேள்வி கேட்கும் அதிகாரம் எமக்கு உள்ளது. நாட்டுக்கும் மக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகவே அவரை ஜனாதிபதியாக்கி இருந்தோமே தவிர மஹிந்த ராஜபக்சவுடன் கள்ள ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கோ அவரை சட்டத்துக்கு விரோதமாக பிரதமராக நியமிப்பதற்கோ அல்ல என்பதை மைத்ரிபால சிறிசேன நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். මේ රටේ අයුක්තිය වෙනුවෙන් අසාධාරණයට විරුද්ධව ප්‍රජාතන්ත්‍රවාදය වෙනුවෙන් එක්සත් ජාතික පක්ෂයේ පෙරමුණේ ඉන්න නායකයෝ විතරක් නෙමෙයි මුළු රටේම ජනතාව. சபாநாயகர் கரு ஜெயசூரியவின் தலைமையில் நாளை பிற்பகல் 1 மணி அளவில் பாராளுமன்றம் கூட உள்ளது. இந்நிலையில் நாளைய அமர்வின் போது பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஐக்கிய தேசிய முன்னணியினருக்கும் பாராளுமன்றில் ஆளும் தரப்பில் ஆசனங்களை ஒதுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக படைக்கல சேவித்தர் தெரிவித்துள்ளார். அத்துடன் நாளைய தினம் பாராளுமன்ற அமர்வு ஆரம்பமாவதற்கு முன்னர் சபாநாயகர் கட்சித் தலைவர்களை சந்திக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை பாராளுமன்றத்தில் நவம்பர் 14, 15 மற்றும் 16ஆம் திகதிகளில் இடம்பெற்ற மோதல்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள சபாநாயகரினால் குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. பிரதி சபாநாயகர் ஆனந்தகுமார ஸ்ரீ தலைமையில் சமல் ராஜபக்ஷ, சந்திரஸ்ரீ கஜதீர, ரஞ்சித் மத்தும பண்டார, பிமல் ரத்நாயக்க மற்றும் மாவி சேனாதிராஜா ஆகியோர் இந்த குழுவில் பிரதிநிதித்துவம் வகிக்கின்றனர். மோதல் சம்பவங்கள் தொடர்பில் விசாரணை குழுவினால் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய சிசிடிவி காணொலிகள் தற்போது பரிசீலிக்கப்பட்டு வருவதாக பிரதி சபாநாயகர் ஆனந்தகுமார ஸ்ரீ தெரிவித்துள்ளார். விசாரணை குழுவின் பிமல் ரத்நாயக்க மற்றும் மாவே சேனாதிராஜா ஆகியவர்களினால் குறித்த காணொலிகள் பரிசீலிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் இம்மோதல் சம்பவங்கள் தொடர்பான காணொலிகளை தனியார் ஊடகங்களின் ஊடாகவும் பெற்றுக்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் பாராளுமன்றத்தில் கடந்த மாதம் இடம்பெற்ற குழப்ப நிலை தொடர்பில் விசாரணை செய்ய குற்றப்புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. போலீசார் மீது தாக்குதல் நடத்தியமை, மிளகாய் தூள் வீசப்பட்டமை, பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்தப்பட்டமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் தற்போது பலரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் சபாநாயகர் கரு ஜெயசூரியவின் கையொப்பத்துடன் சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்ட கடிதம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் நிலையான நண்பன் என்ற வகையில் நாங்கள் இலங்கையினது அரசியல் நெருக்கடிக்கும் அதனது அரசியல் யாப்புக்கும் இணைவாக எடுக்கப்பட்ட ஜனநாயக ரீதியான தீர்மானத்தை வரவேற்பதாக ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது. இன்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள ஐரோப்பிய ஒன்றியம் இதனை தெரிவித்துள்ளது. இலங்கையினது ஜனநாயக நிறுவனங்களின் மீளெழுதலை போற்றுவதுடன் தொடர்ந்தும் இலங்கையினது தேசிய ஒருமைப்பாட்டிற்கும் அதன் செழிப்பிற்குமான முயற்சிகளுக்கு தொடர்ந்தும் ஆதரவு வழங்குவோம் எனவும் குறித்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமரின் பதவியேற்பின் பின்னர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஆற்றிய உரையின் மூலம் ஜனநாயகத்திற்கான போராட்டம் இன்னும் நிறைவடையவில்லை என்றே கருத வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜேசி அளவத்துவல்ல தெரிவித்தார். அலரி மாளிகையில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதேவேளை 30 பேருக்கு வரையறுக்கப்பட்ட அமைச்சரவையில் மக்களின் எதிர்பார்ப்பின்படி மக்களாட்சியை நடத்த வேண்டிய பொறுப்பு எமக்குள்ளது எனவும் தான் செய்த தவறுகளை எந்த சந்தர்ப்பத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாததன் காரணமாகவே ஜனாதிபதி அவ்வாறானதொரு உரையினை ஆற்றியிருந்தார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சபாநாயகர் தலைமையில் பாராளுமன்றத்தில் 123 பேரின் ஆதரவுடன் எமது பெரும்பான்மையை நாம் நிரூபித்துள்ளதோடு
நீதிமன்ற தீர்ப்பின் மூலமும் எமது தரப்பின் நியாயம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே அவருடைய கருத்துக்களை நாம் கவனத்தில் கொள்ளப் போவதில்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ජනතාවගේ බලාපොරොත්තු ඉටු කරන ජනතාවාදී ආණ්ඩුවක් ගෙනියන එක තමයි අපේ රජයේ බලාපොරොත්තුව. ඉතින් ඒ නිසා විශේෂයෙන්ම අපි ඇමතිකම් දරන උදු ඉදිරි කාලේදී ඇමතිවරු රටේ දිවුරුම් දෙන අය ඇතුළු ඒ සියලු දෙනා අගමැතිතුමා ඇතුළු මේ සියලු දෙනාගේම වගකීමක් තියෙනවා. ඒ වගේම நாட்டின் தலைவராக இருந்து கொண்டு ஜனாதிபதியால் பக்கசார்பாகவோ வைராக்கிய அரசியலிலோ ஈடுபட முடியாது என பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து எம்முடன் யாரேனும் இணைவதாக இருந்தால் அது தொடர்பில் ஆழமாக ஆராய்ந்து கட்சிக்குழு கூட்டத்தில் கலந்தாலோசிக்கப்பட்டு அங்கு மேற்கொள்ளப்படும் தீர்மானத்தின் அடிப்படையிலேயே முடிவுகள் எடுக்கப்படும். சில சந்தர்ப்பங்களில் நாம் ஜனாதிபதியை விமர்சிக்கும் போது பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அது தவறு என எமக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். ஜனாதிபதி அவ்வாறு தனது தனிப்பட்ட வெறுப்பு, பழிவாங்கல், வைராக்கியத்தை தனது உரையில் வெளிப்படுத்தியிருந்த போது ரணில் விக்ரமசிங்கே கௌரவமாக அமைதியை கடைபிடித்திருந்தார். ஒரு நாட்டின் தலைவராக இருந்து கொண்டு ஜனாதிபதி இவ்வாறு செயற்பட முடியாது. எனவே அவர் தனது வைராக்கியம், பழிவாங்கும் குணம் என்பனவற்றை கைவிட்டு நாட்டையும் மக்களையும் பற்றி சிந்தித்து செயலாற்ற வேண்டும் எனவும் மேலும் தெரிவித்துள்ளார். රාජපක්ෂ මහත්තයත් එක්ක මේ 52 දවස් 52 වැඩියම දඟලපු හාදීන්ට තමයි වැඩියම නඩු තිබුණේ. ඒ අයගේ පෞද්ගලික අභිමතාර්ථයන් වෙනුවෙන් තමයි රටේ ජනතාව උගස් තිබ්බේ. ඒ අයගේ ඒ හැම දෙයක්ම ඉදිරියට අපි හෙළිදරව් කරනවා. මෙන්න මේ අය තමයි වැඩියෙන් දඟලුවේ. ඒ දඟලන්න හේතුව මොකක්ද කියලා ඒ කරුණෙන් කරුණ අපි කියන්න බලාපොරොත්තු. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சியாக செயற்படும் அளவுக்கு அதிக உறுப்பினர்களை கொண்டிருப்பதால் எதிர்க்கட்சித் தலைவர் பதவி ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புக்கே வழங்கப்பட வேண்டும் என சபாநாயகரை வலியுறுத்த உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைவர் ஜி.எல். பீரிஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எனவே மஹிந்த ராஜபக்ஷவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை வழங்குமாறு நாம் சபாநாயகரை வலியுறுத்தியுள்ளதாகவும் தற்போதைய நிலையில் மஹிந்தவுக்கு அந்த பதவியை வழங்காமல் இருக்க சந்தர்ப்பம் இல்லை என்றும் அவர் கூறினார். அமைச்சரவையை நியமிப்பது இலகுவான காரியமல்ல. அமைச்சரவை அமைச்சர்களின் எண்ணிக்கை 30 இருக்க வேண்டும். எனவே தேசிய அரசாங்கம் ஒன்று அமைக்கப்பட்டால் மாத்திரம்தான் இந்த அமைச்சரவை எண்ணிக்கையில் பாதிப்பு ஏற்படாது. அமைச்சர்களின் எண்ணிக்கை அதிகரிக்குமானால் ஜனாதிபதியால் அதனை நிராகரிப்பதற்கு வாய்ப்புள்ளது என்றார். කැබිනට් මණ්ඩලයේ සංඛ්‍යාව 30ට වැඩි වෙන්න බෑ. ඒක නිශ්චිතයි. 30ට වඩා වැඩි වෙනවා නම් ඒක ශ්‍රී ලංකා ආණ්ඩු ක්‍රම ව්‍යවස්ථාව චේතනාන්විතව හා සැලසුම් සහගතව උල්ලංඝනය කිරීමක්. இதேவேளை முடிந்தால் பாராளுமன்றத்தை கலைப்பதற்கான யோசனை ஒன்றை முன்வைக்குமாறு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடம் சவால் விடுப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்தன தெரிவித்துள்ளார். அரசமைப்பு மீறப்பட்டுள்ளதாக தெரிவித்து அதில் வெற்றியும் பெறப்பட்டுள்ளது. மக்களை மதிக்கும் பிரதமரெனில் நாளையே பாராளுமன்றத்தை கலைப்பதற்கான யோசனை ஒன்றை முன்வைக்கவும். ஏனெனில் பாராளுமன்றத்தை கலைப்பதற்கான காலம் இப்போது சரியாக உள்ளது. பாராளுமன்ற கலைப்பு தொடர்பான யோசனைக்கு நாம் கையுயர்த்த தயாராக இருக்கின்றோம். மக்களின் அபிலாஷைகளை அளிக்க 117 பேருக்கு இடமளிக்கப்படக்கூடாது. எனவே நாளையே இந்த யோசனையை முன்வைக்குமாறு நாம் சவால் விடுக்கின்றோம் என மேலும் தெரிவித்துள்ளார். දැන් අපි කියනවා රට අස්ථාවර වෙලා තිනවා. රටේ ජනාධිපතිතුමා කියනවා රටේ තත්ත්වය ගැන. ඒ වගේම රටේ 117කට බෑ ජනතාවගේ අභිලාෂයන් විනාශ කරන්න. කරුණාකරලා ගේන්න පුළුවන්කම තියෙනවා. අපි අභියෝග කරනවා පුළුවන්කම තියෙනවා හෙට දවසේම මේක ගේන්න. අපි ලෑස්ති පාර්ලිමේන්තුව විසිරවන ඡන්දයක් වෙනුවෙන් අපේ අත උස්ස. ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்காதிருக்க 6 மாகாண சபைகளின் முதலமைச்சர்கள் தீர்மானம் எடுத்துள்ளனர் என மேல்மாகாண முதலமைச்சர் இசுரு தேவப்பிரிய தெரிவித்துள்ளார். අධිකරණයට ගරු කරනවා අධිකරණ තීන්දුව අපි පිළිගන්නවා ඒ වගේම අපි දන්නවා මහජනයා ඉන්නේ කොතනද කියලා. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் முதலமைச்சர்களை இந்த தீர்மானத்துக்கு வந்துள்ளனர். இதன்படி மேல், வடமத்திய, தெற்கு, ஊவா, மத்திய மற்றும் வடமேல் ஆகிய மாகாணங்களின் முதலமைச்சர்களை எவ்வாறு ஆதரவளிக்காதிருக்க தீர்மானித்துள்ளதாக மேல் மாகாண முதலமைச்சர் இசுரு தேவப்பிரிய தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் உள்ள பார்லிமெண்ட் உறுப்பினரோ அல்லது வேறு யாராவதோ ஐக்கிய தேசிய கட்சியின் அரசாங்கத்துடன் சேர்வதாக இருந்தால் அவர்
அவர் கட்சியிலிருந்து விலகிச் செல்லட்டும் எனவும் இசுரு தேவப்பிரிய மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. සටන් කරලා ප්‍රජාතන්ත්‍රවාදී රජයක් බීග්‍රීමේ සටනට අපි ජනාධිපතිතුමත් එක්ක එකතු වෙන බව මේ අවස්ථාවේදී අපි ප්‍රකාශ කරන්න කැමැති. මෙතුවක්කල් අපිත් එක්ක ඉඳමින් එක්සත් ජාතික පක්ෂයට කඩේ ගිය පිරිසක් ඉන්නවා. ඒ කඩේ යාම අදින් පස්සේ நாட்டின் பல பாகங்களிலும் கடல் கொந்தளிப்பு அதிகமாக காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. வங்கக்கடலில் நகர்ந்து செல்லும் புயல் காரணமாக முல்லைத்தீவு கடலில் சீற்றம் அதிகரித்து காணப்பட்டுள்ளது. முல்லைத்தீவின் சாலை தொடக்கம் நாயாறு வரையான கடற்கரையோர பகுதிகளில் உள்ள மீனவர்களின் வாடிகள், வலைகள், படகுகள் என்பன கடல் அலையினால் அடித்து சேதப்படுத்தியுள்ளன. கடல் அலை அண்ணளவாக 10 அடி வரை உயர்ந்து கரையை தாக்கி வருகின்றது. முல்லைத்தீவு, கள்ளப்பாடு, தீர்த்தக்கரை வரையான கடற்கரையோர வீதிகளில் கடல் நீர் உட்புகுந்து மக்களின் வாழ்விடங்களுக்கு சென்றுள்ளது. கடற்கரையோர கிராமங்களை சேர்ந்த மீனவர்களின் வாடிகள் கடல் அலையினால் அடித்து சேதப்படுத்தியுள்ளன. சேத விவரங்களை திரட்டும் நடவடிக்கையில் கிராம அலுவலகர்கள் ஈடுபட்டுள்ளார்கள். இதேபோல மருதமுனை கடற்கரையோர பிரதேசங்களில் கடந்த சில தினங்களாக மிக மோசமான கடல் அரிப்பு இடம்பெற்று வருவதுடன் கடல் கொந்தளிப்பும் ஏற்பட்டு வருகின்றது. மக்பூலியாபுர நூலக பிரதேசமே அதிகமாக பாதிப்புக்குள்ளாகி வருவதுடன் அப்பிரதேசங்களில் நின்ற பெரிய தென்னை மரங்களும் கடல் அரிப்பினால் காவு கொள்ளப்பட்டுள்ளது. இன்னும் சில நாட்கள் இக்கடல் அரிப்பு நீடிக்குமாயின் அப்பிரதேசங்களில் மேலும் பாதிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. கடந்த காலங்களில் ஏற்பட்ட கடலரிப்புகளை விட இது அதிக தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதுடன் இதனால் கரைவலை மீனவர்களது தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் இடம்பெற்ற சில முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு அடுத்து. மட்டக்களப்பு கல்லடி பாலத்தின் கீழ் அமைந்துள்ள வாவியினுள் இன்று காலை வாலிபர் ஒருவர் விழுந்துள்ளார். குறித்த இளைஞர் நீரில் மூழ்கியிருக்கலாம் என அஞ்சப்படுகின்ற நிலையில் போலீசாரும் மீனவர்களும் இளைஞனை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மட்டக்களப்பு தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். மட்டக்களப்பு வவுனதீவில் 2 போலீசார் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள தனது கணவனை விடுதலை செய்யுமாறு கோரி மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் 4 பிள்ளைகளுடன் தாயொருவர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார். இந்த உண்ணாவிரத போராட்டம் இன்று முற்பகலிலிருந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 30ஆம் தேதி வவுனதீவில் 2 போலீசார் சுட்டுக் கொல்லப்பட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள அஜந்தன் எனப்படும் ராஜகுமாரனின் மனைவி மற்றும் பிள்ளைகளே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தனது கணவன் கைது செய்யப்பட்டு 18 தினங்கள் கடந்துள்ள நிலையில் இதுவரையில் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படாத தொடர்ந்தும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் தனது கணவரை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியே இவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போதைப்பொருள் பாவனை, சிறுவர் துஷ்பிரயோகம் மற்றும் குடும்ப வன்முறைகளுக்கு எதிராக பொதுமக்கள் இன்று ஆர்ப்பாட்டம் மற்றும் விழிப்புணர்வு ஊர்வலத்தில் ஈடுபட்டனர். மட்டக்களப்பு செங்கலடி கிறிஸ்தவ குடும்ப சபையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த ஆர்ப்பாட்ட ஊர்வலம் போதகர் எஸ். ஜேசுதாசன் தலைமையில் நடைபெற்றது. சமூக சேவை அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் சமூக நலன் விரும்பிகள் பலரும் இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். முள்ளந்தண்டு பாதிக்கப்பட்டு புனர்வாழ்வளிக்கப்பட்டு வரும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தண்ணீர் படுக்கை மெத்தைகள் வழங்கி வைக்கப்பட்டன. சிவனறக்கட்டளை நிறுவனத்தினால் A9 வீதி மாங்குளம் பிரதேசத்தில் அமைந்துள்ள உயிரிலை முள்ளந்தண்டு வடம் பாதிக்கப்பட்டு தங்க வைத்து பராமரிக்கப்பட்டு வரும் நிலையத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு 40 தண்ணீர் படுக்கை மெத்தைகள் வழங்கி வைக்கப்பட்டன.
கிண்ணியா பிரதேச செயலகத்திற்குட்பட்ட விளையாட்டுக் கழகங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் அப்துல்லா மக்ரூஃபினால் 2018 ஆண்டுக்கான பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலிருந்து விளையாட்டு உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. கிண்ணியா பிரதேச செயலகத்தில் பிரதேச செயலாளர் முகமது கனி முன்னிலையில் 12 விளையாட்டுக் கழகங்களுக்கான விளையாட்டுப் பொருட்கள் இன்று வழங்கி வைக்கப்பட்டன. செய்திகளில் தொடர்பான சர்வதேச செய்திகள். மாலைத்தீவின் முன்னாள் ஜனாதிபதி அப்துல்லா யாமின் அந்நாட்டு போலீசாரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். நிதி மோசடி குற்றச்சாட்டின் பேரிலேயே அவர் மீதான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அண்மையில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியுற்ற பின் முதற் தடவையாக முன்னாள் ஜனாதிபதி போலீஸ் விசாரணைக்கு முகம் கொடுத்துள்ளார். ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் 1.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் சட்டவிரோத நிதி பரிமாற்றங்களில் ஈடுபட்டதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன் இந்த தொகையை அவர் பணமாக தனது சொந்த வங்கிக் கணக்கில் வைப்பிலிட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது சம்பந்தமாகவே அவர் நீண்ட நேரம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். 59 வயதான அப்துல்லா யாமின் இந்த குற்றச்சாட்டை நிராகரித்துள்ளதோடு இது அரசியல் ரீதியாக சோடிக்கப்பட்டது என்றும் தெரிவித்துள்ளார். நான் போதைப்பொருள் கடத்தலிலோ அல்லது நாணய சலவை குற்றத்திலோ ஈடுபடவில்லை. இவை சாதாரண பண பரிமாற்றங்கள் என்று முன்னாள் ஜனாதிபதி நிருபர்களிடம் கூறினார். மத்திய ஐரோப்பிய நாடான ஹங்கேரியில் பிரதம மந்திரி விக்டர் ஓபனின் புதிய தொழில் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாரிய அளவிலான ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. கடந்த வாரத்தில் 4 பெரிய ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. நேற்று தலைநகர் புடாபாஸ்டில் இடம்பெற்ற பாரிய ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கடும் குளிரையும் பொருட்படுத்தாது பங்கேற்றனர். ஹங்கேரியில் தற்போது பதவியில் இருக்கும் பிரதமர் விக்டர் ஓபன் தேசியவாத போக்குடைய வலதுசாரி பிரதமர் ஆவார். இடதுசாரி போக்குடைய எதிர்க்கட்சி தலைமையில் மாணவ குழுக்கள், தொழிற்சங்க பிரதிநிதிகள் ஆகியோர் நேற்றைய ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். தேசியவாத அரசின் கொள்கைகளை அவர்கள் வன்மையாக சாடினர். திருட வேண்டாம், நீதிமன்ற சுதந்திரம் வேண்டும் போன்ற கோஷங்களையும் அவர்கள் எழுப்பினர். தலைநகர் புடாபாஸ்டுக்கு வெளியேயும் இத்தகைய பாரிய ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றுள்ளதாக அறிவிக்கப்படுகின்றது. தொழிலாளர்களின் மேலதிக வேலைநேர கொடுப்பனவு முறை கணிப்பீட்டில் மாற்றங்களை கொண்டுவரும் முறையில் அரசாங்கம் முன்வைத்துள்ள சட்டமே மக்களை ஆத்திரமடைய செய்துள்ளது. இந்து சமுத்திர பகுதியில் மையம் கொண்ட பேதை என்று அழைக்கப்பட்டுள்ள புயல் இன்று மதியம் 12:30 அளவில் இந்தியாவின் ஆந்திர பிரதேஷ் மாநிலத்தில் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் கட்ரினிகோனா பிரதேசத்தில் தரை தட்டியது. புயல் காரணமாக ஆந்திர பிரதேசத்தில் கடும் மழை பெய்து வருகின்றது. இந்த புயல் மையம் கொண்ட வேகத்தை விட தரை தட்டும் போது அதன் வேகம் வலுவிழந்ததாகவும் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்திலேயே அது தரை தட்டியதாகவும் அமராவதி பிரதேசத்தில் உள்ள பிராந்திய காலநிலை அவதான நிலையம் அறிவித்துள்ளது. புயல் பாதிப்புக்கு முகம் கொடுக்க மாநில அரசு பல முன்னெடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தது. புயல் சேதங்கள் குறித்த சரியான தகவல்கள் இன்னும் கிடைக்கவில்லை. பெங்கோக்கில் நடைபெற்ற பிரபஞ்ச அழகி போட்டியில் பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த கத்ரினா எலிசெக்ரே பிரபஞ்ச அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தொடர்பான விளையாட்டு செய்திகள். மாளிகாவத்தை தேசிய முஸ்லிம் நலன்புரி சங்கத்தினால் வருடாந்தம் நடத்தப்படும் நிறுவர்கள் கிண்ண கிரிக்கெட் போட்டி சென்ட் ஜோசப் விளையாட்டு மைதானத்தில் நேற்று கோலாகலமாக நடைபெற்றது. 4 அணிகளுக்கிடையே நடந்த விறுவிறுப்பான போட்டியில் பக்தாத் பிளாஸ்டர்ஸ் மற்றும் ஹிஜாஸ் ஹீரோஸ் ஆகிய 2 அணிகளும் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்று பக்தாத் பிளாஸ்டர்ஸ் அணி சாம்பியன் கிண்ணத்தை சுவீகரித்தது. யூடிவி இப்போட்டி நிகழ்ச்சிக்கான ஊடக அனுசரணையை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் எமது மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியை நாளை நண்பகல் 12 மணிக்கு எதிர்பாருங்கள்.